ஜாதகருடைய ராசிக்கு 6வது ராசியாக இருக்கிற ராசியையும் 8வது ராசியாக இருக்கிற ராசியும் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் இங்கே பாருங்கள், ஜோதிடர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நமக்கு அது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ தவிர, ஏன்னா விற்கிறவன் எந்த பொருளை வேணால் அவனுக்கு தெரிஞ்சால் போதும், அவன்கிட்ட இருக்கிற பொருளை விற்றுருவான். அதுதான் விற்கிறவனோட வேலை. வாங்குறவங்க தான் நம்ம சரியான பொருளை வாங்குறோமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாதகத்தில் அதனுடைய 6வது ராசியும் 8வது ராசியும் ஆகாது அப்படின்னு பொதுப்படையாக படித்த ஜோதிடர்கள் யாருமே இதை சொல்லவே மாட்டாங்க. வேற அதாவது உணரல, ஜோதிடத்தையே உணராத சில ஜோதிடர்கள் தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை நான் சொன்னதுக்காக யார் வேணாலும் என் மேலே என்ன ப்ளேம் வேணாலும் வைக்கலாம். அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதாவது ஒரு ராசிக்கு அதனுடைய 6வது ராசியும் 8வது ராசியும் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணில் பார்த்ததுமே அந்த பேப்பரை தள்ளி வைக்கிறது மகா 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 தப்பான ஒரு விஷயங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான பாவங்க. அதாவது 6ஆம் பாவம் செழிப்பாக இருக்குது அப்படின்னா தான் அந்த ஜாதகருக்கு பிற்பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்கள, இந்த ஜாதகத்தில் பிற்பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குறீங்கள ஜோதிடர்கிட்ட. அந்த பிற்பலனை நீங்கள் எந்த இடத்துல பார்ப்பீங்க? 6ஆம் பாவத்தில் தான் பார்க்க முடியும். ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த, அவங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிற விஷயத்த, அவங்களால யாரை வச்சு வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த, ஒரு குழுவை அவங்க கையில் கொடுத்தா அவங்க அந்த குழுவை வழிநடத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் 6ஆம் பாவத்தை வச்சு மட்டும்தாங்க பார்க்க முடியும். அதே போல் 6ஆம் பாவத்தில் தான் நோய் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் தான் குணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது அவங்க பணம், அந்த ஒரு கடன் வாங்கிட்டா அவங்களால அதை திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிற விஷயத்த 6ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 6ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அந்த 6ஆம் பாவம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்போ இதையெல்லாம் நீங்கள் எங்கிருந்து பார்ப்பீங்க? பிற்பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கிருந்து எடுப்பீங்க? கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணாமல் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறவங்க கிட்ட 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் சும்மா இப்படி ஜாதகத்தை தள்ளி விடுறீங்களே. இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதில் அவ்வளோ ஈஸியாக ஒரு 6 8ங்க இது சேர